தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை, நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871. தொடர்புக்கு 9566244871. மதம் சார்ந்து இல்லாம எல்லா மதத்தினரும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா முஸ்லீம்களும் கொண்டாடுவாங்க, வேற மதத்தினர்களும் கொண்டாடுவாங்க. எல்லாருமே அந்த கோயிலுக்கு போறாங்க. மக்களுடன் மக்களாக வாழ்ந்த ஒரு தெய்வ பிறவி. நான் வந்து சாய்பாபாவை குருவா நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் ஒன்லி வியாழக்கிழமை மட்டும் கும்பிடுவேன், மற்ற நாள்லாம் நான் வந்து வணங்கவே மாட்டேன் அப்படின்னா அது வழிபாடு கிடையாது. குலதெய்வ வழிபாடை விட்டுட்டு இஷ்ட தெய்வத்துக்கு மட்டும் வச்சிருந்தால் கிடைக்காது, கஷ்டத்தா இருப்பாங்க. ட்ரெண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்ஜே ரஞ்சித். ஒவ்வொரு வாரமும் பக்தி சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை இந்த யூடியூப் சேனல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ நம்ம பேச போற விஷயம் வந்து சோசியல் மீடியால இந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தின ஒரு விஷயத்தை பத்தி. தேர்ஸ்டே அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டா பார்க்கப்படுது. பல பேர் என் திரைப்படங்கள் கூட இப்போ தேர்ஸ்டே சென்டிமெண்ட்ல ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு நம்ம பார்க்குற போது நிறைய பேருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து சாய்பாபா அவர்களுடைய ஏதாவது ஒரு கோட் சம்மந்தப்பட்டு இருக்கும். நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா வர்றப்ப இந்த தேர்ஸ்டே மார்னிங் ஒரு 7 to 9 o'clock ஒரு வண்டியில சாய்பாபாவுடைய பாடல்கள்லாம் போட்டு நிறைய பேர் வந்து உதவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஸ்ரீரடி போறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளம்புறாங்க. அந்த அளவுக்கு சாய்பாபாவுடைய தாக்கம் நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு இருக்க முடியுது. இது பர்டிகுலரா வெறும் இந்து மதத்தை சார்ந்து மட்டும் இல்லாம வேறு மதத்தினருமே வந்து சாய்பாபாவை ரொம்ப டீப்பா வழிபடுறாங்க. ஸோ சாய்பாபாவை எப்படி வணங்கணும், என்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்றது இல்லை, அதில் இருக்கக்கூடிய விரதங்கள், ஸோ அது சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்றதுக்காக வாராகி ஆஸ்ட்ரோலஜர் கணேஷ்குமார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் ரஞ்சித். வணக்கம் ட்ரெண்ட் பக்தி வியூவர்ஸ். இப்போ சாய்பாபா பத்தி இவர் ரஞ்சித் சொன்ன மாதிரி வியாழக்கிழமை ஆனாலே நிறைய பேரோட ஸ்டேட்டஸ்ல வந்து சாய்பாபா படம் போட்டுடுறாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதற்கான காரணம் ஒரு குருமார்களுக்கும் ஒரு சில கோட்பாடுகள்னு இருக்கும். இந்த முறையில தான் நான் வழிபாடு பண்ணணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. ஆனா எல்லாருக்குமே உகந்ததா, எல்லாருக்கும் ஒரு ஈஸியா எல்லா மதத்தினரும், மதம் சார்ந்து இல்லாம எல்லா மதத்தினரும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா முஸ்லீம்களும் கொண்டாடுவாங்க, வேற மதத்தினர்களும் கொண்டாடுவாங்க. எல்லாருமே அந்த கோயிலுக்கு போறாங்க. அப்படி ஒரு எளிமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து அந்த சாய்பாபா கோவில் இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சாய்பாபா ஒரு குருவா நினைச்சு அந்த வியாழக்கிழமை வழிபாடு பண்றாங்க. சாய்பாபா தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடுகள்லயுமே பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருடைய வீட்டு என்ட்ரன்ஸ்ல அவருடைய கண்ணு மட்டும் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து வீட்டை நேரடா பாக்குற போது why fear when I'm here அப்படின்னு ஒரு கோட் இருக்கும். கண்டிப்பா. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா அவருடைய ஆல்மோஸ்ட் ஒரு 6 அடிக்கு ஒரு சிலை வச்சு அதை அவங்க வணங்குறாங்க. அது பர்டிகுலரா பூஜை ரூம்ல தான் இருக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லாம வீட்டுல எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வழிபடுறாங்க. அதுதான் இந்த எளிமையா இருக்கிறதுனாலதான் எல்லாரும் வழிபாடு பண்றாங்க. ரெண்டாவது வந்து இந்த சாய்பாபாவோட விஷயம் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்க, எனக்கு தெரிந்த நான் படித்த சில நூல்கள்லேருந்து புட்டபர்த்தி சாய்பாபாவின் அடுத்த பிறவி அந்த மாதிரி இது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த சாய்பாபா, ஷீரடி சாய்பாபா அப்படிங்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடன் மக்களாக வாழ்ந்த ஒரு தெய்வ பிறவி. ஸோ அப்போ வந்து எல்லாரோடையும் சேர்ந்து இருந்து அவங்களுடைய சுகதுக்கங்கள்ல பங்கெடுத்து அவங்களுக்கான ஒரு தெய்வமா இருந்ததுனால எல்லாரும் வழிபாடு பண்றாங்க. இப்போ வந்து நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, நான் சிலை வச்சு வழிபாடு பண்ணலாமா, படம் வச்சு வழிபாடு பண்ணலாமா, இது எல்லாமே அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கு. ஓகே, இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் எந்த ஒரு பூஜை பண்ணாலும், எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் முழு மனதோட வழிபாடு பண்ணணும். இப்போ நீங்க நிறைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க, நான் வந்து சாய்பாபாவை குருவா நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் ஒன்லி வியாழக்கிழமை மட்டும் கும்பிடுவேன், மற்ற நாள்லாம் நான் வந்து வணங்கவே மாட்டேன் அப்படின்னா அது வழிபாடு கிடையாது. அது வியாழக்கிழமைக்கு மட்டும்தான் வந்து அந்த கடவுள் வருவாரு, அன்னைக்கு மட்டும்தான் சாய்பாபாவை நான் பார்ப்பேன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எல்லா நாளும் சாய்பாபாவுடைய வாழ்த்துக்களை இருக்கணும். அதனுடைய என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களோ அது இருக்கணும். அந்த பர்டிகுலர் நாள் மட்டும் அப்படிங்கிறது கிடையாது.
இப்போ வந்து சாய்பாபா வந்து ஒரு பூஜை செய்யக்கூடிய விஷயங்களோ இல்லை விரதம் இருக்கக்கூடிய விஷயங்களோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, சாய்பாபாவை வழிபடும் போது நீங்கள் முழு பட்டினியாக இருக்கணும் அப்படிங்கிறது எந்த புத்தகத்திலையும் சொல்லலை, எங்கேயும் வழிமுறை இல்லை. ஓகே, அதுக்காக வந்து நான் நல்லா சாப்பிட்டுட்டு வழிபாடு பண்ணலாமா, அதுவும் கிடையாது. ஆகாரத்தை குறைச்சிட்டு தியானத்தை எப்பவும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் எப்பவுமே சொல்றது இதுதான். கடவுளை முழுதாக நீ அர்ப்பணிக்கணும் அப்படின்னா ஆகாரத்தை குறைக்கணும். ஓகே, அப்போ உப்பு இல்லாத ஆகாரம், நீர் ஆகாரம், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பண்ணலாம். இப்போ சாய்பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம். ஷீரடிக்கு போனீங்கன்னாலே அன்னதானம் நடக்கும். அவர் இருந்த காலத்துல வந்து அவர் சுயசரிதையில பார்த்தீங்கன்னாக்க அன்னதானம் நிறைய பண்ணுவாங்க. அன்னதானம் தான் எப்பவுமே அவருடைய. அது ஒரு கோவிலுக்கு போனாலுமே வந்து நம்ம பார்க்க முடியும். என்னன்னா எப்ப வந்து இங்க நான் அடிக்கடி மந்தவெளி சாய்பாபா கோவில் போறது உண்டு. அங்க போனோம்னா ஒரு சாக்லேட்டோ இல்ல ஒரு பிஸ்கெட்டோ ஏதாவது ஒண்ணு யார் ரூபத்திலேயாவது வந்து கிடைக்கிற மாதிரிதான் இருக்கும். ஆமா, அன்னதானம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இப்போ வந்து நீங்க மனமுவந்து உங்களால என்ன முடியுமோ அந்த அன்னதானத்துக்கு உங்களுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ பண்ணி அங்க நடக்கிற அன்னதானத்துக்கு நீங்க கலந்துக்கிட்டீங்கனாலே சாய்பாபாவின் அருள் கிடைக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்போ சாய்பாபா வந்து நான் வழிபடணும், ஒரு விரதம் இருக்கணும் அப்படின்னா சாய்பாபாவுக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படின்னா மஞ்சள் கலர். ஓகே, மஞ்சள் புஷ்பம். ஓகே, அவருடைய படத்தை நல்லா தொடச்சு சுத்த நீரால தொடச்சு இல்லை அந்த விக்கிரகத்தை நல்லா தொடச்சு மஞ்சள் துணியை விரிச்சு அதுல வந்து அவர் படத்தையோ இல்லை அந்த விக்கிரகத்தையோ வைத்து மஞ்சள் நிற மாலையை போட்டு சந்தன குங்குமத்தை வச்சு விபூதி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி எல்லாத்தையும் காட்டிட்டு அவருடைய விரத கதைகளையோ அவருடைய சுயசரிதையோ படிச்சுட்டு படங்களை நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்றது தான். இது வந்து 9 வியாழக்கிழமை தொடர்ந்து நான் வந்து விரதம் இருக்கேன், எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறவங்களும் இருக்காங்க. இப்போ நீங்க சொல்றீங்களா விரதம், இது எப்படின்னா சில பேர் வந்து சாய்பாபாக்கு இருக்கிறது ஒரு டயட் மாதிரி இருப்பாங்க. 9 வீக்ஸ்க்கு சுகர் கட் பண்ணிடுவேன், 9 வீக்ஸுக்கு வந்து நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அந்த மாதிரி வந்து அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் விரதம் அப்படின்னாலே உணவை நான் தொடர்ந்து சாப்பிடக்கூடிய உணவை தவிர்க்கிறேன்னு தான் அர்த்தமே தவிர நான் வந்து இதை மட்டும் நான் ஒதுக்குறேன் இதெல்லாம் நான் ஒதுக்க மாட்டேன் அப்படிங்கிற பாகுபாடுலாம் கிடையாது. நீங்க மன சுத்தத்தோட உடல் சுத்தத்தோட உணர்வுகளை ஃபுல்லா கடவுள் பக்கம் வச்சுட்டு உணவுகளை குறைச்சு நீங்க வேண்டுதல் பண்றது தான் உபவாசம். உபவாசம் அப்படின்னாலே பட்டி இருக்கிறது தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப அந்த உபவாசம் இருக்கிற சமயத்துல வந்து உப்பு சேர்க்காம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உப்பு சேர்க்காம இருக்கிறது நல்லது. இனிப்பு பண்டங்கள் விநியோகம் பண்ணால் ரொம்ப நல்லது. அவருடைய அன்னதானம் பண்ணும்போது அவருக்கு கீரை ரொம்ப பிடிக்கும். சீரடி போகும்போது நீங்க பார்ப்பீங்க கீரை இல்லாம சாப்பாடு இருக்காது, இந்த பருப்பு இல்லாம சாப்பாடு இருக்காது. இதெல்லாம் தான் சாப்பாடு போடுவாங்க, எளிமையான சாப்பாடு. இன்னொரு முக்கியமான விஷயம் நேயர்களுக்கு நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னாக்க, இப்போ நீங்க வந்து சில பேர் வந்து எனக்கு பிடிக்காது சாய்பாபாவை, சில பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது வேற. ஒருத்தர் வந்து கடவுள் வணங்குறாங்க அப்படின்னா அந்த கடவுளை வணங்குறவங்கள நம்ம மதிக்கணும். அது அவங்களுடைய விருப்பம். பிடிக்கல அப்படின்னா அதை பத்தி நம்ம குறை கூறக்கூடாது. குறை சொன்னாலே நமக்கு பாவம் வரும். ஓகே, அண்ட் இன்னொன்று சார், இது மற்ற கோவில்களில் இல்லாததை விட சாய்பாபா கோவிலில் நம்ம பார்க்க முடியும். மற்ற கோவில்களில் வந்து இப்போ நாய்களை வந்து உள்ள அலோலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் சாய்பாபா கோவிலில் நம்ம பார்க்குற போது நாய்களை அலோ பண்ணுவாங்க. அதை பற்றி ஒரு கண்டிப்பாக சாய்பாபா இருந்த காலத்தில் நான் படித்த புக்கில் எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னாக்க, சாய்பாபா வந்து தத்த குரு அப்படின்னு சொல்லுவாங்க. தத்த குரு அப்படின்னா தத்தாத்திரேயர். தத்தாத்திரேயரை படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாய்கள் சூழ்ந்திருக்கும். ஓகே, பைரவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பைரவரை வழிபடுறதுனால இவர் வந்து எந்த விலங்குகளுக்கும், நாய் மட்டும் கிடையாது, எந்த விலங்குகளுக்கும் துன்புறுத்தக்கூடாது, எந்த விலங்குகளையும் நீ உதாசீனப்படுத்தக்கூடாது, யாரையும் துன்புறுத்தக்கூடாது, எல்லாருக்கும் உதவிதான் செய்யணும், இரக்கம் காட்டு அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல சில கோவில்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா சாய்பாபாவுக்கு வந்து ஹாரத்தி காட்டும் போது அந்த நாய் வந்து அந்த இடத்துல வந்து அதுவும் பாட்டு பாடும். இந்த மாதிரிலாம் நிறைய யூடியூப்லலாம் வந்திருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், எனக்கு வந்து ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது, இது வந்து நான் 9 வாரம் விரதம்லாம் இருந்துட்டேன்,
எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது பண்ணி நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன். வெள்ளிக்கிழமை காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக உட்காந்து சாய்பாபா படத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு அவருடைய சுயசரிதையை படிக்க ஆரம்பிக்கணும். அது அடுத்த வியாழக்கிழமை, அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் முடிக்கணும் அந்த சுயசரிதையை. அதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேண்டின பலன்கள் என்னன்னு நடக்கும். உங்களால் அந்த சுயசரிதையை படிக்க முடியல, தடங்கள் வந்துருச்சு அப்படின்னா அது நடக்காதுன்னு அர்த்தம். இதுதான் நான் கண்கூட பார்த்தது. நிறைய பேர் பண்ணி அவங்களுக்கு வந்து நல்லது நடந்திருக்கு. ஓகே, ஸோ இது பண்ணால் அவங்களுக்கு நல்லது. இப்போ இது ஃபைனலாக இந்த ஒரு கேள்வி சார். நிறைய பேர் வந்து இப்போ சாய்பாபாவை வணங்குறாங்க. அப்போ ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயமா போட்டது என்ன அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கு, அதை வந்து சொல்றாங்க. அப்போ சொல்ற போது நீங்க எந்த கடவுளை வேண்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சாய்பாபா என்னுடைய வந்து இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னாரு, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் வந்து ஓகே, ஆனா எல்லார் வீடுகளுக்குமே வந்து ஒரு குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும். அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம உங்க இஷ்ட தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஏர்வை இருக்காது. சாய்பாபா அவர்களே என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, முதல்ல உங்களுடைய குலதெய்வம், அதுக்கப்புறம் தான் நீங்க என்னைய வழிபாடு செய்யணும் அப்படின்னாங்க. அதுக்கான கிளாரிட்டி வேணும். ஒரு மனிதனானவன் ஃபர்ஸ்ட் வந்து குலதெய்வம், அதுக்கப்புறம் கிராம தெய்வதை, எல்லை தேவதை, அதுக்கப்புறம் தான் இஷ்ட தேவதை வரும். இதையும் தாண்டி பாரம்பரிய தெய்வம்னு ஒன்று இருக்கும். உங்களை பரம்பரையா ஒரு தெய்வத்தை நீங்க வந்து வழிபட்டுட்டு வந்துட்டு இருப்பீங்க. இது பாரம்பரிய தெய்வம். இந்த 5 வகையான தெய்வங்களை யார் ஒருவன் சரியாக வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு நற்கதி கிடைக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், கஷ்டமே இருக்காது. குலதெய்வ வழிபாடை விட்டுட்டு இஷ்ட தெய்வத்துக்கு மட்டும் வச்சிருந்தால் கிடைக்காது, கஷ்டத்தா இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். அண்ட் அடுத்த முறை நீங்க வந்து சாய்பாபா கோவிலுக்கு போறீங்க இல்ல விரதம் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, இந்த வழிமுறைகள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான பலன்கள் இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகைன் கணேஷ்குமார் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த இன்ஃபர்மேஷன்.